ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் கௌதம் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். இது நல்ல யோசனையா இருக்கு. அப்படியே பேசிடலாம். எப்ப பேசலாங்க? நாளைக்கே பேசலாம். இனிமே நம்ம சந்திக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் நாளைக்கே நம்ம ஒன்னா சந்திக்கலாம். அதுவும் இனிமே நாம சந்திக்கவே கூடாதுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான். போறேன். பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா பொறு நீ ஒரு நாள் புரியும் என்று. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. இது வரைக்கும் லட்சக்கணக்கான முகங்களை பார்த்துட்டேன். ஆனா இந்த ஊர்ல எந்த முகமும் எனக்கு பரிச்சயமா இல்லை. இது வரைக்கும் நான் இங்க பார்த்த எந்த முகமும் எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரல. ஈஸ்வரா, எனக்கு எப்பவும் போல நீதான் வழித்துணையா இருக்கணும். என் குடும்பம் சென்னையில தான் இருக்குங்கிறது எனக்கு உணர்த்தினது நீதான். சென்னையில என் குடும்பம் எங்க இருக்குங்கிறத நீதான் காட்டி கொடுக்கணும். என்னை கைவிட்டுறாத கடவுளே. நான் கூட எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் பையனை கூட்டிட்டு அதுவும் பூ வாங்கிட்டு வர சொல்றீங்களேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க. கற்பகம், அந்த ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட கனகா என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தானே இப்படி ஒரு ஏற்பாடே நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இதுக்காக தான் என் மருமகளையும் இங்க இருக்க சொன்னேன். உங்களையும் தம்பியை கூட்டிட்டு வர சொன்னேன். எப்படி? ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. இந்த மாதிரி பெரியவங்க இதுக்கு சம்மதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றது ரொம்ப பெரிய பாக்கியம். அது நம்ம பசங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. இனிமே அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. ஆமா, ஆசீர்வாதம் கிடைச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயத்த நீ யோசிச்சியா? என்னது? நம்ம பசங்க ஒன்னா வாழ போறாங்கங்கிற சந்தோஷம் நம்ம முகத்துல தான் இருக்கு. வாழ வேண்டியவங்க அவங்க முகத்துல இல்லையே. அத கவனிச்சியா? என்ன இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் இருக்காது. பிடிவாதமா இருந்த பசங்க இப்பதான் மனசு மாறி இருக்காங்க. அவங்க சகஜமா ஆக கொஞ்ச நாள் ஆகும்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கற்பகம். 2 பேரும் பிள்ளைங்களுக்காக தான் ஒண்ணு சேர்றாங்களே தவிர மனசார 2 பேரும் ஒண்ணு சேரல. சேரணுங்கிற எண்ணமும் அவங்க மனசுல இல்ல போல இருக்கு. இதெல்லாம் அவங்க நம்மள நம்ப வைக்க போடுற நாடகம். எனக்கு அது நல்லா தெரியும். அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மனசளவுல சம்மதிக்கல. என்ன ரங்கநாயகமா இது? திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்ல கற்பகம், இனிமேதான் ஆரம்பம். அவங்க ஒண்ணு சேரணும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகணும். அதுக்கு நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அவங்க பிள்ளைங்களுக்காக ஒண்ணு சேரணும்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதுல இருந்து அவங்க பின்வாங்க கூடாது. கண்டிப்பா. இது ஏன் புத்திக்கு எப்படி எட்டாம போச்சு? அப்படின்னா நம்ம அவங்க 2 பேருக்கும் கல்யாண விஷயத்த சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிடலாம். ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி பசங்க மனசுல இருக்கிற ஆசைய இன்னும் நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கணும்.
அவங்க முடிவுல இருந்து மாறாம பாத்துக்கணும். எப்படியும் ஓ மகனும் என் மருமகளும் அடுத்ததா பிள்ளைங்க மனசை எப்படி கலைக்கலாங்கிறத யோசிப்பாங்க. விடுங்க, அதுக்குள்ள நம்ம அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். ஆமா, எந்த பிள்ளைங்களுக்காக தான் ஒன்னா சேரணும்னு முடிவு எடுத்தாங்களோ அதே பிள்ளைங்களுக்காக நாம பிரியவே கூடாதுங்கிற முடிவை அவங்க எடுக்கணும்.